அன்பான ரசிகர்களே வணக்கம். சிந்தனை செய் மனமே என்ற தலைப்பில் இன்று உங்களுக்கு கனமான மனதை பற்றி பேசப்போம். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இயந்திரத்தனமான நடைமுறை வாழ்க்கையில் ஒரு கனமான மனம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கு இந்த மனம் கனமாக மாறுகிறது? அதிகமான கவலைகளையும் துன்பங்களையும் துரோகங்களையும் எதிரிகளையும் மாறி மாறி நினைப்பதனால அந்த துன்பமான விஷயங்கள் சக்தி பெற்று அந்த மனதை கனமான ஒரு பொருளாக மாற்றுகிறது. மனம் எப்ப கனமாக தொடங்குகிறதோ உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே பெரிய பிரச்சனையாக இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் தவறாக தெரியும். மனித உறவுகள் பாதிப்படையும். தொட்டதுக்கெல்லாம் எரிச்சல் வரும், கோபம் வரும், வாழ்க்கையே பிடிக்கலை என்ற எண்ணம் வரும். இறந்து விடுவோமா அல்லது இறந்துடலாமே என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றி மறையும். இதுக்கு என்ன காரணம்? இந்த கனமான மனம். இந்த கனமான மனம் ஏன் ஏற்பட்டுச்சு? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. தேவையில்லாத எதிரிகள், சம்பந்தமே இல்லாத நபர்கள், முடிந்து போன தேவையில்லாத பிரச்சனைகள், நடக்காத எத்தனையோ விஷயங்கள் நடந்துவிட்டால் என்ன ஆகும் என்று தேவையில்லாத தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாம் அந்த மனசை போட்டு ஆக்கிரமித்து நல்ல விஷயங்களுக்கு இடமில்லாமல் போகும்போது அந்த மனம் என்ன செய்யுது? உங்களை ஆளுது. யார் உங்களை ஆள்றா? எதிரிகள் ஆள்றாங்க. என்ன நீங்க அவங்கள தானே நினைக்கிறீங்க? தோல்விகளை உங்களை ஆளுது. ஏன் அதை தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த கனமான மனதை லேசான மனமாக எப்படி மாத்துறது? ரொம்ப சுலபம். மனம் கனத்து கொண்டிருக்கும் போது, துன்பங்களையே பேசிக் கொண்டிருக்கும் போது சில நல்லவர்களை உங்களுக்குள் வரவிடுங்க. நல்ல செய்திகளை கஷ்டப்பட்டாவது நினைக்க தொடங்குங்க. ஒரு நகைச்சுவையான விஷயங்களை கேட்டு பாருங்க. அழகா சொல்றார் ஒரு குரு, உன் மனம் கணக்கிறதா? பிரச்சனை இல்லை, அது ஒரு உண்மை. ஒரு முன்னாடி இருக்கிற அந்த நல்லதை பார், அது ஒரு உண்மை. ஒரு பூவை எடுத்து ரசித்துக் கொண்டிரு. அந்த கனமான நேரத்தில் உன் மன பாரம் குறை. ஏன்? அந்த பூவுடைய அழகு உன்னை காப்பாற்றும். அந்த பூ உனக்குள் வரும்போது தாங்க முடியாத மனதை உன்னால தாங்க முடியும். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெரிய மனிதரை, குருவை நீ பார், நினை. அந்த தாங்க முடியாத மனதுக்குள்ளே அந்த குரு வரும்போது, அந்த நல்ல மனுஷன் வரும்போது அந்த மனம் தாங்கக்கூடிய மனமாக மாறத் தொடங்கிவிடும். உன் வாழ்க்கையில் நடந்த நல்லதை அந்த நேரத்தில் வற்புறுத்தி நினைத்துக்கொள். எனக்கும் நல்லது நடந்திருக்கிறது என்று அடிக்கடி சொல்லிக்கொள். அந்த கனமான மனம் லேசான மனமாக மாறி தாங்கக்கூடிய மனமாக, இந்த வாழ்க்கையை சமாளிக்கக்கூடிய மனமாக மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். கவலைகளை நினைக்க கூடாதுன்னு சொல்லல, அதே நேரத்தில் சந்தோஷத்தையும் நினைக்கணும்னு சொல்றோம். அப்பதான் இந்த வாழ்க்கை சமநிலை காணும், தாங்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும் என்று கூறி சிந்தனை செய் மனமே. நன்றி, வணக்கம்.